யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அத்தை அத்தை நில்லுங்க அத்தை. போதும் அத்தை. நான் வந்ததும் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? இப்ப என்ன கிச்சன்ல போய் வேலை பார்க்க போறீங்களா? அத்தை என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களை யாரு துணி துவைக்கிற வேலையெல்லாம் செய்ய சொன்னது? நான் பண்ணனா உங்க துணியை நீங்களே துவைக்கிறேன்னு வீம்பு பண்றீங்க. ஆமா, மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? அவளை எதுக்கு பாக்குறீங்க? அவ சொல்லிதான் நான் வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அத்தை? ஆமாம்மா, நீ சொல்ல வேணான்னு சொன்னாலும் என்னால அன்னிக்கிட்ட சொல்லாம இருக்க முடியலம்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அன்னைக்கு யாருமா பதில் சொல்லுவாங்க? அதனாலதான் நான் பயத்துல சொல்லிட்டேன். ரம்யா, மாத்திரை டப்பாவை எடுத்து கொடு. என்னங்க நீ? என்னத்த இது? நான் வாங்கி கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் அப்படியே இருக்கு. ஒண்ணு கூட நீங்க போடலையா? அத்தை, என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு உங்க உடம்புல நீங்க காட்டுறீங்க? என்கிட்டதான் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுக்குன்னு நான் வாங்கி கொடுத்த மாத்திரை கூட நீங்க போட மாட்டீங்களா? உங்க பிள்ளைதான் என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நீங்களும் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த அனாத கழுதைக்கு உங்களை விட்ட வேற யாரத்த இருக்கா? நீங்க பேசாம இருக்கிறதே என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நீங்க கோவமாவே இருங்க, என்கிட்ட பேச கூட வேண்டாம். ஆனா ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க திடமா இருந்தா தானே அந்த தைரியத்துல நான் ஓட முடியும். இவ்வளவு நாள் நான் இந்த குடும்பத்துக்காக நான் நிக்காம ஓடிட்டு இருக்கேன்னா என்ன ஓட வச்சது நீங்க தானே அத்தை. அத்தை, உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒத்துழைப்பு கொடுங்க. சரி, முதல்ல நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க. அவங்க பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அத்தை. டாக்டரை பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா, நீ வெளியில இருக்கும் போதும் இதே ஏதாவது சொன்ன. ஆனா நான் போனதும் நீ ஒரு மாதிரியா இருந்தம்மா. அந்த பயத்துலதான் நான் அண்ணியவே வர சொன்னேன். அத்தை, இப்படி அடம் பிடிக்காதீங்க அத்தை. நீங்க முதல்ல என் கூட வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அத்தை, வாங்க அத்தை. அம்மா, அண்ணி இவ்வளவு கெஞ்சி கூப்பிடுறாங்கல்ல, ப்ளீஸ்மா போயிட்டு வாமா. நீ மயங்கி விழுந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்குமா. அப்படியெல்லாம் என் அத்தைக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அவங்க என் ஆயுசுக்கும் கூடவே தான் இருப்பாங்க. அத்தை, நீங்க வாங்க அத்தை. இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க வாங்க அத்தை. எனக்கு ஒன்றும் இல்லை, சொன்னா கேளு. ரம்யா, நீ வீட்டை பார்த்தோம். அத்தை வாங்க, வாங்க அத்தை, வாங்க.